வணக்கங்க. என்னுடைய பேர் ஜே.கே. குமார். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். சரகலை என்ற ஒரு கலை பற்றி கேள்விப்பட்டு அதை கற்றுக்கலான்ட்டு விசாரிக்கும்போது தர்மபுரியில் பாலாம்பிகை ஒரு நிறுவனம் இந்த சரகலையை சொல்லித்தராங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அங்கே தொடர்பு கொள்ளும்போது சிவகார்த்திகேயன் ஐயா அவர்கள் இந்த சரகலை வகுப்பு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்பு கொண்டு கேட்டபோது இங்கே வகுப்பு நடக்கிற தேதி சொன்னார். நாங்கள் அந்த தேதியில் இங்கே 2 நாள் வகுப்புக்கு வந்திருக்கோம். இந்த வகுப்பு மிக மிக சிறப்பாக சரகலையை பற்றி எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை மிக சிறப்பாக தெளிவாக நிதானமாக அனைவருக்கும் புரியும்படி இந்த சரகலை என்ற ஒரு வித்தையை எங்களுக்கு ஐயா சொல்லி கொடுத்துருக்காரு. இதை வைத்து நாங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் மேன்மை அடைவோம், அடுத்த கட்டத்துக்கு போவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சிறப்பான இங்கே ஒரு தங்குமிடம், வசதி, உணவு, வரவங்களுக்கு பாதுகாப்பு அனைத்துமே இங்கே உள்ளது. அனைவரும் வரலாம். சரகலையை கற்றுக்கொண்டு நீங்களும் எந்த விதமான பண செலவு இல்லாத, பரிகாரம் இல்லாத நம்மளுடைய மூச்சை வச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி இயக்குது, நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்கிறதுன்றதை தெள்ள தெளிவாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஐயா. அவருக்கும் அவருடைய மகன் திரு குகன் அவர்களுக்கும் மிக்க கோடான கோடி நன்றிகள். அனைவரும் வாங்க, இந்த பயிற்சியை கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையும். நன்றி. வணக்கம் ஐயா. நான் வேலூர் மாவட்டத்திலேருந்து வரேன். என் பேர் காளிரத்தினம். நான் அந்த ஃபஸ்ட்டு மூச்சு பயிற்சியில் தான் கலந்துக்கிட்டேன். அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சிந்தனை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மலர் மருந்து அந்த கிளாஸை அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ சரகலை கிளாஸ் சொல்லியிருந்தாங்க. அது 2 நாள் வகுப்பு. எப்படி போனதுன்னே தெரில. அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு கிளாஸாக அமைஞ்சுது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது, நம்ம வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும் அவங்க தெளிவாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. இந்த பாலாம்பிகை சபைக்கு கோடான கோடி நன்றிகள். வணக்கம், நான் முருகன் பேசுகிறேன். நான் மதுரையிலேருந்து. நான் ஒரு இந்த சரகலை வகுப்புன்னு சொல்லி ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த சரகலை வகுப்பு இந்த இது அப்படி இதுக்கு நான் கேள்விப்பட்டதே இல்லை. யதார்த்தமாக அது என்னுடைய வாழ்க்கையில் நுழைஞ்சிச்சு. சரி, இது 10ஓட 11 இருக்கும் அப்படிங்கிற நான் நினைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் இவரை சந்திச்சதுக்கப்புறம் நான் சரகலை இந்த வகுப்பு இந்த அதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஆனால் இவர் அதுக்கப்புறம் நான் யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எத்தனையோ பேர் வந்தாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு இது கொஞ்சம் உண்மைத்தன்மையாக இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி, அதை மட்டம் பண்ணிடுமே அப்படின்னு சொல்லி பிரசன வகுப்பு நான் கலந்துக்கிட்டேன். அந்த பிரசன வகுப்பு எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. பரவாயில்ல, இதுலேயே நம்ம எந்த ஒரு காசுவான வசதி எதுவுமே இல்லாமல் ஒரு செலவே இல்லாமல் இந்த அளவுக்கு இதிலே இவ்வளோ தூரம் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ஒரு வியப்பாகவே இருந்துச்சு. இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கே, ஏன் இப்படி ஒரு கலை இருக்குது, ஏன் இத்தனை நாள் விட்டு வச்சாங்களே அப்படிங்கிற ஒரு இதாக இருக்குது. ஆனால் அது துல்லியம் போது அது அந்த தன்மை எனக்கு உற்சாகத்தை கொடுத்துச்சு. சரி, இதை மேலும் கொஞ்சம் கற்றுக்கலாமே அப்படின்னு இன்னொரு உப்பு ஐயாட்ட கலந்துட்டு அது இன்னையோட எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஆனால் அதை விட இது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னு தெரியலை. நம்ம இந்த சரகலை வகுப்பு அதை விட நம்ம இந்த மூச்சை வச்சு நம்ம என்ன பயன்படுத்தணும். அவர் ஐயா அவர் சொன்னதை விட சொல்லாத விட நிறையா சொல்லியிருக்காரு. அவர் எங்களை வர வச்சு எங்கள் ஒரு சுருக்கமான பதிலோடு தான் வர வச்சார். ஆனால் இங்கே பார்த்தோம்னா அதை விட எக்ஸ்ட்ரா நிறைய அவர் எங்களுடைய புரிதல் கொடுத்தாரு. எங்களுக்கு மிகப்பெரிய இது. ஆனால் இதை நல்லபடியாக கொண்டு போகணும், ஐயாவோட பேரவும் இந்த பாலாங்க பேரவும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு கடமையே வந்துருச்சு. கண்டிப்பாக அந்த கடமையை நான் காப்பாற்றணும், ஐயாவோட பேரையும் காப்பாற்றணும், அது மேலும் மேலும் ஐயாவோட பயணிக்கணும் அப்படின்னு ஆசை. என்னுடைய படித்த நண்பர்களுக்கும் என்னுடைய பயனாற்றியவர்களுக்கும் அனைவருக்கும் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கங்க. நான் கிளமெண்ட் ராஜசேகர், யோகா தெரபிஸ்ட்டுங்க. இந்த சரக்கலைக்காக இந்த பாலாம்பிகை ஞான மையத்துக்கு 2 நாளாக பயிற்சி எடுத்தோம். மிக அற்புதமான தகவல்கள் ஐயா மூலமாக கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கைக்கும் பிறருடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ள வகையில் ஐயா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும். உங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் தயவுசெய்து கலந்துக்கங்க. உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க்யூ, நன்றி. வணக்கம், என் பேர் கார்த்திகேயன். நாங்கள் போரூர் சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கேன். இந்த பாலாம்பிகை அருள் மையத்தில் சரம் கற்றுக்க வந்திருந்தேன். இங்கே சரம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் சில இடத்துல சரம் கற்றுட்டு இருந்தேன். ஆன்லைனில் நிறைய இடத்துல நான் பார்த்திங்கன்னா கற்றுருக்கேன். சரம்னா என்னன்றது எனக்கு ஒரு அடிப்படை அறிவுலாம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் நான் இங்கே கற்றுக்கும் போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து இது முற்றிலும் புதுசாக இருந்தது, பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா இதை பற்றிலாம் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததெல்லாம் படித்ததும் இல்லை. இது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதாவது இதை அந்த பிரமிப்பிலேருந்து அந்த ஒரு மலைப்பிலேருந்து வெளியே வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்படிலாம் சரத்தை வச்சு பண்ண முடியுமா, சரத்தை வச்சு இவளோட நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்த முடியுமா, மூச்சு இருக்கிற எல்லாருமே இந்த சரத்தை வச்சு அவங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான ஏராளமான வழியை அவர் கற்றுக் கொடுத்துட்டாரு. ஒரு வழி இல்லை, பல வழி கற்றுக் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக இந்த பிரமிப்பிலேருந்து வெளியே வரத்துக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு வச்சுங்களேன். மிச்சபடி இங்கே சரம் கற்று தர மாதிரி எனக்கு வேற எங்கேயும் சொல்லி தருவாங்கன்ற உடன்பாடே இல்லை.
கொடுத்ததுல மிக சிறப்பாக இருந்தது. அதாவது உங்களுக்கு சரம் என்ற கலையை கற்றுக்கணும்னா முதல் நான் முடிவான தேடுதல் இதாக தான் இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. நன்றி, வணக்கம். சரக்கலை பற்றி நான் கற்றுக்கணும் முன்னாடியே 1 வருஷம் முன்னாடியே நான் ஆராய்ச்சி பண்ணியிருந்தேன். அப்போ கரெக்டாக எனக்கு எதர்ச்சியாக இந்த சான்ஸ் வந்தது. ஸோ ஐயா மூலம் நிறைய இன்னைக்கு கற்றுனோம். நேற்றுக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருந்ததோ இன்னைக்கு அந்த பாடம் மூலம் அப்படியே தீந்துருச்சு எனக்கு சொல்ல போனால். ஸோ இனிமேல் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் நிறைய பேருக்கு ஐயா காமிச்சு கொடுக்கணும், இங்கே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதை நன்றி திரு சிவகார்த்திகேயன். வணக்கம். பாலாம்பிகை அருள் மையத்துக்கு சரக்கலை வகுப்புக்காக வந்திருந்தேன். 2 நாள் பயிற்சி இங்கே தங்கியிருந்து எடுத்திருக்கேன். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மன அழுத்தம், டிப்ரெஷன் அந்த மாதிரி உள்ள பிரச்சனைக்காக தான் நான் வந்தேன். ஸோ வந்த முதல் நாள் எனக்கு இந்த வகுப்பு எப்படி இருக்கும்னு தெரியாது, வகுப்பை பற்றியும் தெரியாது. நடத்த எனக்கு மனசில் உள்ள டிப்ரெஷன்லாம் குறைஞ்சி கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ கிளாஸ் விட்டு போகும்போது ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு கலையை கற்றுருக்கோம். ஸோ இந்த கலையின் மூலயமா விஷயங்கள் கற்றுக்க நிறைய எதிர்காலத்தில் பண்ணக்கூடியதுக்கான ஃபியூச்சருக்கான ஒரு தன்னம்பிக்கைகள்லாம் வந்திருக்கு. இந்த கலையை கற்றுக் கொடுத்த ஆசானுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நான் இந்த சரக்கலை கிளாஸ் நான் இன்னும் 2-3 இடத்துல அட்டன் பண்ணியிருக்கேன். பாலாம்பிகை அருள் மையத்தில் இங்கே அட்டன் பண்ண மாதிரி வேறு எங்கேயும் எனக்கு இந்த கண்டென்ட்ஸ்லாம் கிடைக்கல. ஐயா ரொம்ப அருமையாக எடுத்தார் 2 நாள் கிளாஸு. நேரடி வகுப்பில் நிறைய நேரடி பயிற்சிகள் ரொம்ப எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எங்களுக்கு ஈஸியாகவும் ரொம்ப புரிஞ்சது. இங்கே கற்றுக்கிட்டவங்க எல்லாருமே ரொம்ப பாக்கியவான்கள்னு நினைக்கிறேன். அதே போல் உணவு மற்றும் இங்கே விருந்தோம்பல் முறை எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எங்களுக்கும் ரொம்ப எளிமையாக புரிகிற விதமாக ஒரு விஷயமும் எங்களுக்கு புரிகிற வரைக்கும் நல்லா கற்றுக் கொடுத்தாருங்க. இந்த மாதிரி பயிற்சி இது வரைக்கும் நான் எங்கேயுமே அட்டன் பண்ணது கிடையாது. ரொம்ப நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன்.